இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, நம்ம நினச்ச விஷயத்த லைஃப்பில் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச விஷயத்த ஈஸியாக அடைய முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்கும். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்கணும் அப்படின்னா, முதல் குணம் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். முதல் குணம் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். கிரேட்ஃபுல்னால் ஒன்றும் இல்லை, நன்றி உணர்வோடு இருக்கணும். அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன விஷயங்கள் எல்லாம் இதுவரை கிடச்சிருக்கோ அது எல்லாத்துக்கும் உண்மையாகவே நன்றியோடு இருக்கீங்களா? அது நம்ம பார்க்கணும் இல்லையா? லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கோம் இதுவரையும். இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். சரியா? அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் எழுந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு நோட் பென் எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் இதுவரை என்ன விஷயங்கள் எல்லாம் கிடச்சிருக்கோ அது எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டு வாங்க. போதும். அந்த நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இன்னைய டே ஃபுல்லாக பாசிட்டிவாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கோ அது எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டாக 1 பை 1 எழுதிட்டு வாங்க. அவ்வளோதான், ப்ராசஸ் அவ்வளோதான். மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் செலவு பண்ண போகிறோம் நமக்குள்ளே நன்றி உணர்வு அந்த குணத்தை கொண்டு வரத்துக்கு. நைட்டில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த நன்றி உணர்வு கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்தாவது பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே அந்த நன்றி உணர்வு வரும். முடிஞ்சால் லைஃப் லாங் பண்ணுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் நினச்ச விஷயத்த அடையிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் மாதிரி. நம்ம வீடு கட்டும்போது எப்படி பேஸ்மெண்ட்டோ அது மாதிரி நம்ம நினச்ச விஷயத்த அடையணுன்னா எப்பொழுதுமே நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இது முதல் குணம். நம்மளோட 2வது குணம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய பீப்புள் இருப்பாங்க. பார்த்தோன்னே அவங்க நமக்கு செஞ்ச ஒரு குறைகள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட உள்ள குறைகளும் அவங்க நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் டக்குன்னு நமக்கு ஸ்பார்க் ஆகும். ஆனால் அதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள், அவங்கக்கிட்ட உள்ள பாசிட்டிவான குணங்கள், அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 மெம்பர்ஸ்க்காவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? மற்றவங்கள சந்தோஷப்படுத்தும் போது அந்த விஷயம் நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுக்க நாமளும் ஹாப்பியாக இருப்போம். சரியா? இந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த காம்ப்ளிமெண்ட் மூலமாக மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும், நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரியா? இது 2வது குணம். ஓகேவா? பாராட்டக்கூடிய குணம். 3வதாக ஒரு குணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா பொறுமைங்க. நிறைய பேருக்கு தான் நினச்ச விஷயத்த உடனே அடையணும் அப்படின்ட்டு போட்டு யூனிவர்ஸையும் கடவுளையும் போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை நம்மள மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. என்ன பண்ணுவோம், நம்ம நினச்ச விஷயத்த இப்போவே இந்த டைம்குள்ளேயே நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீ ஃப்ளோவாக விடுங்க, பொறுமையாக இருங்க. சரியா? ஒரு விஷயத்த கேட்டுட்டிங்க, அது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்ககிட்ட ரிசீவ் ஆகிறதுக்கு. ஸோ கேட்டுட்டு நம்பிக்கையோட பொறுமையாக காத்துருங்க. அவ்வளோதான், பொறுமையாக இருங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் இல்லைனாலும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எப்போ தேவைப்படுமோ அந்த நேரத்தில் அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் ரிசீவ் ஆகும். சரியா? அதற்கு நம்ம பொறுமையோடு இருக்கணும். அவ்வளோதான். 3 பாயிண்ட்டு தான். கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். 2வது பாயிண்ட்டு மற்றவங்கள பாராட்டணும், காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். 3வது பாயிண்ட்டு பொறுமையாக இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், ஈஸியாக நடந்துக்கிட்டே இருக்கும், டக்குன்னு நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த 3 குணங்கள் மட்டும் எப்போதுமே உங்களுக்குள்ள பர்மனண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.